நாமளா ஏதாவது கத்துக்க ஆரம்பிக்கும் போது நிறைய நேரங்கள்ல கஷ்டமாவும் எரிச்சலாவும் தான் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. இந்த விளக்கத்தோட இறுதியில நீங்க எந்த கட்டத்துல இருக்கீங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். புதுசா எதையாவது கத்துக்கும் போது ஒரு விரக்தி வரும் பாத்தீங்களா? அது ரொம்ப சகஜம். ஆனா இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி அந்த உணர்வை நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. உண்மையில நீங்க ஒரு பெரிய பிரேக் த்ரூ பக்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டாலே போதும், உங்க கற்றல் முறையே மாறிடும். இத நான் என் சொந்த அனுபவத்திலேருந்து சொல்றேன். நான் ஒரு துறையில செம்மையா பண்ணிட்டு இருந்தேன். அதே நம்பிக்கையோட ஒரு புது துறைக்குள்ள போனப்போ பயங்கரமா சொதப்பிட்டேன். இத நம்மள பலரும் சந்திக்கிற ஒரு சங்கடமான நிலைமை தான். காலேஜ்ல படிக்கும்போது நான் ஒரு புத்தக புழு. கத்துக்கிறதுல ஒரு வெறியே இருந்துச்சு. வாரம் புக்ஸ் படிக்கிறது, எக்ஸ்ட்ரா கிளாஸ் போறது, ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்றதுன்னு இருந்தேன். அதுக்கு நல்ல பலனும் கிடைச்சது. ஆனா அதே ஆர்வத்தோட அதே முறைகளை சேல்ஸ் பிசினஸ்னு பயன்படுத்தினப்போ நான் கம்ப்ளீட்டா நசுக்கப்பட்டேன். தியோரி எல்லாம் படிச்சேன், ட்ரெயினிங் போனேன். ஆனா களத்துல இறங்குனப்போ படுதோல்வி. அப்போ எனக்கு தெரியாது, ஆனா கல்வித்துறையில நான் ஒரு முக்கியமான விஷயத்த வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் மெட்டா கற்றல். அதாவது ஒரு சப்ஜெக்ட கத்துக்கிறது மட்டும் இல்ல, அந்த சப்ஜெக்ட எப்படி கத்துக்கணுங்கிற திறமையும் வளர்த்துக்கிறது. இதுதான் உண்மையான திறவுகோல். நீங்க ஒரு புது ஃபீல்டுல ஜெயிக்கணும்னா இத முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன நியூரோ சயின்ஸ் இருக்கு. நம்ம மூளையில லாங் டேர்ம் பொட்டன்சியேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். நீங்க ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்க மூளையில இருக்கிற நியூரான்ஸ் புதுசா இன்னும் ஸ்ட்ராங்கான கனெக்ஷன்ஸை உருவாக்கும். அதனாலதான் முதல்ல கஷ்டமா இருந்த ஒரு விஷயம் போக போக ரொம்ப ஈஸியா மாறிடுது. உங்க மூளை அதுக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்குது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. உங்க மூளையோட இந்த திறமை ஒரு வரமும் கூட, ஒரு சாபமும் கூட. ஏன்னா ஒரு துறைக்காக அது உருவாக்குற அந்த மூளை பாதைகள் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். அதனால நீங்க ஒரு புது துறைக்கு போகும்போது உங்க பலமே உங்க பலவீனமா மாறி ஒரு பொறி மாதிரி ஆகிடுது. இது நம்மள முதல் கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது, உந்துதல் ஏமாற்ற சுழற்சி. இந்த கட்டத்துல தான் நம்மள பலரும் மாட்டிக்குவோம். ரொம்ப ஆர்வமா ஆரம்பிப்போம், கடுமையா உழைப்போம், ஆனா எந்த முன்னேற்றமும் இருக்காது. அதனால ஏமாற்றமாகி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இது ஒரு முடிவே இல்லாத வங்க மாதிரி தோணும். இந்த முதல் கட்டத்துல ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு செவுத்துல முட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நீங்களே உங்களுக்குள்ள சொல்லுக்குவீங்க, நான் எல்லாம் கரெக்டா தானே பண்றேன், ஆனா ஒரு இன்ச் கூட முன்னேறலையே, ஒருவேளை இது எனக்கு செட் ஆகாதோ. இதுதான் விரக்தியோட உச்சம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இப்ப இந்த மாதிரி ஒரு விரக்தியான நிலைமையில இருக்கீங்களா? நீங்க எவ்ளோ முயற்சி பண்ணியும் பலன் கிடைக்காத மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்தா நீங்க தனியா இல்ல. இது கத்துக்கிற ப்ராசஸ்ல ரொம்ப பொதுவான ஒரு விஷயம்தான். சரி, இந்த வங்கத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது? விட்டுட்டு போறது ஒரு தீர்வு கிடையாது. உண்மையான தீர்வு 2வது கட்டத்துக்குள்ள நுழையிறது. மெட்டா கற்றல் விரிவாக்கம் அப்படின்னா என்னன்னா, ஒரே ஒரு சுத்தியலை வச்சுக்கிட்டு எல்லா ஆணியும் அடிக்க முயற்சிக்காம உங்க டூல் பாக்ஸை இன்னும் பெருசாக்குறது. நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் இதுதான். நீங்க விரக்தியா உணரும்போது அது ஆக்சுவலா ஒரு நல்ல அறிகுறி. ஏன்னா உங்க மூளை புது நியூரல் பாதைகளை உருவாக்க தயாராகுதுன்னு தான் அது காட்டுது. அந்த விரக்தியை ஏத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. சைக்காலஜிஸ்ட் ராபர்ட் ஸ்டர்ன்பர்க் மெட்டா கற்றலை 3 வகையா பிரிக்கிறாரு: அனலிட்டிக்கல், பிராக்டிக்கல் மற்றும் கிரியேட்டிவ். என் பிரச்சனை என்னவா இருந்துச்சுன்னா, நான் அனலிட்டிக்கல் மெட்டா கற்றல்ல, அதாவது படிப்புல கில்லாடியா இருந்தேன். ஆனா பிசினஸ்க்கு தேவைப்பட்டது பிராக்டிக்கல் மெட்டா கற்றல். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாதிரி கத்துக்கணும். உண்மையான மேஜிக் இது எல்லாத்தையும் நீங்க சேர்க்கும் போதுதான் நடக்கும். அதை பத்தி அப்புறமா பார்க்கலாம். இங்கதான் நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. சும்மா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த செஞ்சா மட்டும் பத்தாது. அது கண்ண மூடிட்டு பயிற்சி பண்ற மாதிரி. உண்மையிலேயே முன்னேறணும்னா ஒரு டார்கெட் வச்சு பயிற்சி பண்ணணும். அதாவது எதை சரி பண்ணணும்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்கு மட்டும் பயிற்சி செய்யணும். அப்போ இதை எப்படி பண்றது? பதில் ரொம்ப சிம்பிள். ஆடிட் பண்றது மூலமா. உங்க கற்றல் முறைய வெறுமன ரிப்பீட் பண்ணாம அத ஆடிட் பண்ணுங்க. உங்க ப்ராசஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் லிஸ்ட் போடுங்க. எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஆகலன்னு ட்ராக் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கிற டேட்டாவை வச்சு உங்க அப்ரோச்ச மாத்துங்க. இந்த ஆடிட்ட அடிக்கடி பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச புதுசுல எனக்கும் இதே கத்துதான். வீடியோஸ் போடுறது, பல மணி நேரம் உழைக்கிறது. ஆனா கடைசியில பார்த்தா 50 வியூஸ் தான் போகும். நான் ஒரு ஃபெயிலியர்னு தோண ஆரம்பிச்சது. ஆனா நான் ஒரு ஃபெயிலியர்னு சொல்றதுக்கு பதிலா நான் என் ப்ராசஸ ஆடிட் பண்ணணும்னு என் மைண்ட் செட்டை மாத்தினேன். அதுதான் பெரிய வித்தியாசத்தை உருவாக்குச்சு. சரி, உங்க ப்ராசஸ நீங்க ஆடிட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வரீங்க. ஒருங்கிணைப்பு மூலம் தேர்ச்சி. இங்கதான் உங்க அழகழக திறமைகள் ஒன்னு சேர்ந்து ஒன்னு 3 அன்ன மாதிரி பயங்கரமான வளர்ச்சியை கொடுக்கும்.
ஒரு புது திறமைய கத்துக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு திறமை மத்தவங்களுக்கு இல்லாத ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ கொடுக்கும். இதுதான் ஒருங்கிணைப்போட பவர். ஒரு துறையில நீங்க கத்துக்கிட்ட விஷயம் இன்னொரு துறையில உங்க வளர்ச்சிய ராக்கெட் வேகத்துல கொண்டு போகும். என் வாழ்க்கையில இருந்தே சில உதாரணங்கள் சொல்றேன். என்னோட அனாலிட்டிக்கல் படிப்பு திறமைய பிராக்டிக்கலான பிசினஸ் திறமையோட சேர்த்தப்போ நல்ல பிசினஸ் பிளான்ஸ் உருவாக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னோட அனாலிட்டிக்கல் மற்றும் பிராக்டிக்கல் திறமைகளை ஒன்னு சேர்த்து ஒரு சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் பிரெப் நிறுவனத்தை உருவாக்குனேன். இப்போ என்னோட ரிசர்ச் திறமையும் டீச்சிங் திறமையும் ஒன்னு சேர்த்து இந்த யூடியூப் சேனலை வளர்த்துட்டு இருக்கேன். இது எல்லாமே அழகழகா மெட்டா கற்றல் திறமைகளை ஒருங்கிணைச்சதால கிடைச்ச வெற்றிதான். நீங்க இன்னும் வேகமா முன்னேறணும்னு நினைச்சா இது ஒரு ப்ரோ டிப். உங்களுக்கு சரியா வராத திறமைகளை அவுட் சோர்ஸ் பண்ணுங்க, இல்லனா தற்போதைக்கு அதை ஓரமா வச்சிடுங்க. நீங்க எதுல ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதுல டபுள் இல்லனா ட்ரிபிள் மடங்கு கவனம் செலுத்துங்க. உதாரணத்துக்கு, நான் ஆரம்பத்துல ஒரு நல்ல டீச்சர் கிடையாது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சரியான கேள்விகளை கேட்டு அவங்களையே கத்துக்க வச்சேன். அதே சமயத்துல அவங்க எப்படி கத்துக்கறாங்கன்னு கவனிச்சு என் டீச்சிங் ஸ்கில்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டேன். சரி, இப்ப எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. விரக்தியில இருந்து ஆடிட்க்கு, ஆடிட்ல இருந்து ஒருங்கிணைப்புக்கு மாஸ்டரிய நோக்கிய பாதை இப்ப உங்க கண்ணு முன்னாடி தெளிவா இருக்கு. நீங்க எந்த கட்டத்துல இருக்கீங்க, உங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரியும். நீங்க இல்லனா 2வது கட்டத்திலே சிக்கி தவிக்க போறீங்களா? இல்ல இந்த ப்ராசஸ்க்கு உங்களை அர்ப்பணிச்சு தேவையான மாற்றங்களை செஞ்சு கடைசியில உச்சத்துல நிக்க போறீங்களா? இந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு.